ஹாய், நேற்று நைட்டு வந்து எங்கள் வீட்டுக்கிட்டலாம் சரியான மழைங்க. இந்த 2025 இப்போ வந்து நான் மழை தான் அதிகமாக பார்த்துருக்கேன். மார்னிங் என்னென்னா அப்படி வெயில் அடிச்சுது. நைட்டு மழை வருமானு எதிர்பார்க்கல. ஆனால் சடனாக வந்து சரியான மழை. தண்ணி எல்லாமே கேட்டு வழியாக உள்ளே வந்துடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங். என்ன பக்கெட்டி கையில் வச்சுட்டு பார்க்குறீங்களா? கோதுமை வந்து லாஸ்ட்டு 3 மந்த்தாக வாங்கி வச்சுட்டு அப்படியே இருக்குது. எனக்கு புடைக்க தெரியாது. நான் இந்த விதத்தில் தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி 3 டைம் கிட்ட வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 டைமே மேலே நல்லா வந்துடும். அது எல்லாமே அதில் இருக்க டஸ்ட்டு அதெல்லாம் தனியாக வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் வந்து இல்லை நீங்கள் கை போட்டு நல்லா வாஷ் பண்ணும்போது அது எல்லாமே போய்ட்டு மிங்கில் ஆகிடும். தனியாக நம்ம தண்ணி ஊற்றும் போதே மேலே வந்துச்சுன்னா எடுத்து வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். இது வந்து ஆஃப்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து அரிசிலாம் அரிப்போம்ல, அந்த மாதிரி வந்து லைட்டாக அரிசி அரிச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு வேறு எதனா ஒரு தாராளமான கிண்ணத்தில் கூட போட்டு கழுவிக்கோங்க. இல்லைனா பாதி பாதியாக செப்பரேட்டாக 2 டைம் கிட்ட பண்ணிக்கோங்க. நான் அந்த வீடியோவில் வாஷ் பண்ணுற மாதிரி 2 டைம் கிட்ட நல்லா வாஷ் பண்ணிட்டிங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து உங்களுக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இது வந்து காய வைக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். இங்கே வெயில் வந்து கம்மியாக இருந்ததுனால இந்த மாதிரி ஒயிட் கிளாத் எடுத்து 2ஆக மடிச்சுட்டு உள்ளே வந்து காய வச்சுக்கலாம். ஃபேன் போட்டு எந்த இடத்துல காய வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல நல்லா க்ளீனாக பெருக்கிட்டு தண்ணி வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது. கோதுமையில் நல்லா வடிச்சிட்டு காய வச்சுக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால இதில் கல் கூட இருக்காது. நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்துடலாம். டாட்டா பாய்.